இப்போ நீ அந்த மோட்டாரா நிறுத்தி வெளிய எடுக்கலனா அப்படியே தூக்கி கடத்துல போட்டுறேன். இவங்க பெரிய பண்ண பாரு. இவங்க சொன்ன உடனே நாங்க தெரிஞ்சிரணும். இல்ல வாங்கல நீங்க மோட்டார்ல எப்படி கைய வைக்கன்னு பாப்போம். அஞ்சு ചേച്ചി പെർഫോമൻസ് ഉള്ളോണ്ട് ടേവരെ സോറി കേ കാല് വീണിട്ട് പക്ഷെ അത് ചെറിയ ആളാ വന്നത് കണ്ടായിരുന്നു അതാ പറഞ്ഞത് சிவசாமி சொன்ன மாதிரி கால விட்டுட்டான் நீங்க போலீஸ்ல சொல்லி பையனை விட சொல்லுங்க அது எப்படி விடுவோம் ஊர்ல எல்லாரும் காலையும் விட சொல்லுங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை ரொம்ப தப்பு அவ்வளவுதான் சொல்லுவேன் പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ ഇന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് വെട്രിമാരൻ ധനുഷ് കോംബോയിൽ വന്ന അസുരൻ മൂവിയിലെ നെക്സ്റ്റ് സീനാണ്. അപ്പൊ ഫസ്റ്റ് സീൻ നമ്മൾ ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു, കാണാത്തവർ പോയി കാണുക. അപ്പൊ നമ്മൾക്ക് ആ ഒരു എന്താ പറയാ കുറെ സംഭവങ്ങൾ ഇങ്ങനെ ചോദിച്ചിട്ട് ഫസ്റ്റ് സീനിൽ തന്നിട്ടുണ്ട്. അതായത് ആ ഒരു കണ്ടന്റ് നല്ല രീതിയിൽ തന്നെ കാണിക്കുന്നുണ്ട്. ആക്ടേഴ്സിന്റെ പെർഫോമൻസും ഫസ്റ്റ് തന്നെ കാണിച്ചു, വിഷ്വൽ പിന്നെ അതുപോലെ ഫ്രെയിംസിന്റെ എടുത്തു പറയുന്നത് ഫ്രെയിം ബൈ ഫ്രെയിം മികച്ച് നിൽക്കുന്ന ഒരു സാധനമാണ്. പിന്നെ അതിന്റെ കൂടെ തന്നെ ലാസ്റ്റ് ആ ഒരു സീൻ ഇമോഷൻ കാണിക്കുകയും ചെയ്തു. നോക്കാം, പ്രത്യേകിച്ച് ആ ഒരു പട്ടിക്കുട്ടിയുടെ മരിച്ച ഒരു സംഭവം കാണിച്ചിട്ടുണ്ട്. പഴയ സ്റ്റോറിയിലോട്ട് പോകുന്നുണ്ട്, എന്തോ നടന്ന കാര്യത്തിലോട്ട് പോകുന്നുണ്ട്. നമുക്ക് നോക്കാം എന്താ കാണാം. തുടങ്ങാം. പക്ഷെ ആ ഒരു സീനിൽ ഇമോഷൻ തരാൻ നോക്കി. ராத்திரில நீங்க கரண்ட் வச்சு நாய் அடிபட்டு செத்து போச்சு. இதுக்கப்புறம் நாங்க நீங்களாம் தாண்ட கூடாதுங்கிறதுக்காக வெளியில கரண்ட் வச்சிருக்கோம். அப்ப எங்களுக்கு பொழுதுதான் கரண்ட் வச்சுக்க நீ சொல்லல. வேலி தாண்டி வர ஒவ்வொருத்தருக்கு சொல்லிட்டு இருக்குதா எங்க வேலை. ஓ இவரு வச்சானது. நாங்க கரண்ட் வைக்கிறத ஒரு பைய கேள்வி கேட்க முடியாது. அப்படி நீ கரண்ட் வச்சுனா வேலையை பிடிக்கி போட்டதா எவ்வளவு கேட்க முடியாது. அது பேசதானே பெரியவங்க எல்லாம் வந்திருக்கோம். சிவசாமி, நான் ஒன்னும் பொது இடத்தை சுத்தி கரண்ட் வைக்கல. சட்டப்படி நான் வாங்கின காட்டை சுத்தி தான் வச்சிருக்கேன். 40 ஏக்கர் விவசாய நிலத்துல பண்ணி பூந்து அழிச்சுன்னா பாத்து நீ சும்மா இருப்பியா? அதுக்கு கரண்ட் வச்சு ஆளை கொள்ளுவீங்களோ? எனக்கு என் வெள்ளாம தான் முக்கியம். அப்படிதான் கரண்ட் வைப்பேன். இதுல மனுஷன் செத்தானா நாய் செத்தா எனக்கு என்ன? അവരാണ് വെച്ചത് അതിപ്പോ. കാരണം അതിന്റെ ഇടയിലല്ലേ ഇവരുടെ സ്ഥലം ഉള്ളത്. ഡിസ്റ്റർബിങ്. எப்பவும் கையை கட்டி இருக்கிற பய உடைகளுக்கு பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இல்லையா அந்த பயம் போச்சு. ராத்திரோட ராத்திரி யாருல இந்த வேலையை செஞ்சா? ஐயா நான் தான் சொல்லுதம்ல, சிவசாமியோட பெரிய மகன் தான் அதெல்லாம் செஞ்சிருப்பான். கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள எப்படி அவ்வளவு பெரிய வேலையை செஞ்சு முடிச்சா? எதையும் ஆக்கிறதுக்கு தான் நாளாகும், அதை அழிக்கிறதுக்கு 5 நிமிஷம் போதாதா? அழிச்சிட்டது ஒன்னும் குறைச்சல்ல. அந்த வேலையை அவன் முதல்ல பிடிக்க போட்டிருந்தா பாப்பு கடிச்ச பொண்ணு மாமாவை ஆஸ்திரிக்க போற வழியில சித்திருக்க மாட்டாளா? அதுக்கு என்ன செய்யணுங்க? அவனை பாராட்டுங்க. ஒண்ணு சொல்லணும், பணியிட்டோ இனி அவனை போலீஸ்ல போவச்சில் வைப்போம். போனான்னா முதல்ல அவனை தான் தீக்குள்ள வைப்பாங்க. வேலையில போய் கரண்ட் வச்சிருக்கான் விடுவாங்களாக்கும்? சும்மா ஓடிக்கு சும்மா இல்ல. அவனை பாராட்டுங்க. சினிமா தாம்பளா அதெல்லாம் இருக்கும். ரூபாய் யார் வச்சிருக்கானோ அவங்க தான் மவுசு. எனக்குதான் எல்லாருமே ஒரு நாள் நடந்துட்டு இருந்தா அந்த வடகுறான் എന്തൊരു റിയലിസ്റ്റിക് ഷോട്ട് അല്ലേ. பயமும் இல்லைன்னு புடல இருக்காம ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கான். நம்ம தான் பெருமை பண்ணுமாப்ல. கெட்டிக்கொடுத்து இதை நிறுத்துங்க முதல்ல. சரி சரி போய் நின்னோம்னா அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதாம்ல செய்ய தெரியும். அவன் செஞ்சாம்னா நம்ம கையில புளிய கப்பிச்சுட்டா இருக்கும். அதெல்லாம் அந்த காலம். முன்ன மாதிரிலாம் இருந்தா கையை கட்டிக்கிட்டு தலையை குடிஞ்சுக்கிட்டு அவன் என்ன கொடுக்கானோ அதை தான் வாங்கிட்டு வரணும். நமக்கு தேவையானதை எப்படி கொடுப்பான் அதை நம்ம தான் அடிச்சு பிடுங்கணும்ப்பா. ஏன்னா இப்படி பயந்து சாவுதீங்களோ? எல்லாரும் பயந்து சாவு. புத்திய பார்த்து பெருமைப்படுவா பயப்படுவானே தெரியல. பத்திரமா பாத்துக்கணும்டி. ஏலி நீ இன்னும் போய் விட்டுக்கலாம் இல்லையா? நேரம் வச்சுல நான் போல. ஏன்? ஏன்னா செவலை செத்துட்டுல. செவலை செத்தா இல்ல சேம்பரம், செவலை செத்ததுல உனக்கு மட்டுமல்ல வருத்தம், எங்களுக்கும் வருத்தம் தான். அதையும் நினைச்சிட்டு இருக்காம சாப்பிடு. செவலைக்கு பதிலாக தான் சேப்பி குட்டி இருக்குல்ல. எம்மோ நான் செவல போயிட்டுங்க, நீ செவப்பி இருக்குங்க. நாளைக்கு அண்ணன் போயிட்டா நான் இருக்கேன். நான் போயிட்டேன்னா தங்கச்சி இருக்கா. இப்படியே ஒருத்தர் சமாதானம் சொல்லிட்டு காலம் ஃபுல்லா சந்தோஷமா இருப்பியா? மாட்டல. நியாயமா பார்த்தா அண்ணனுக்கு தானே இவர் வேண்டிக்கிட்டு பேசணும். இங்க வந்து அவனுக்காக பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் வீட்டுக்கு ஆம்பளன்னு இப்படி சொல்லு. അവർക്കൊക്കെ ആ ഒരു ദേഷ്യം ഉണ്ട് കേട്ടോ, റിയാക്ട് ചെയ്യാൻ പറ്റും.
ഡയലോഗ്സ് ബാക്ക്ഗ്രൗണ്ടിൽ വരെ പറയുന്നുണ്ട്. சின்ன பையன் ஏதோ வருத்தத்துல பேசுதான், நீ ஏதோ மனசுல வச்சுக்கிடாதீரோ. அவனுக்கு நாய் போச்சேன்னு கஷ்டமா இருக்கு, எனக்கு நாயோட போச்சேன்னு ஆறுதலா இருக்கு. അവരാണല്ലോ. என்ன பண்ணுதியா? பார்த்தா தெரியலையா? எங்க காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம். அவரை போட்டு தண்ணி இருக்கிற கிணத்துல நீங்க மோட்டார வச்சு தண்ணியில உறிஞ்சிட்டா எங்க காட்டுக்கு நாங்க என்ன செய்வோம்? என்னடா இது தேவலாத பேச்சு? வேலைக்கு பாருங்க. இப்போ நீ அந்த மோட்டாரா நிறுத்தி வெளிய எடுக்கலனா அப்படியே தூக்கி கிணத்துல போட்டுறேன். இவங்க பெரிய பண்ண பாரு, இவங்க சொன்ன உடனே நாங்க தெரிஞ்சிடணும். இல்ல வாங்கல, நீங்க மோட்டார்ல எப்படி கையில காட்டு பாப்போம். മഞ്ജു ചേച്ചി പെർഫോമൻസ് ഉള്ളോ പെർഫോമൻസ് போடா. கேமரா பெரியன கூட்டுவால. എല്ലാവർക്കും റോൾ ഇട്ടാ. அது அத்து போடு, அவன் செத்தா எனக்கு என்ன? ஏறியா புடி போடியா? ഓൺ ദ സ്പോട്ട് വന്ന് അയ്യോ എന്തെങ്കിലും ആവോ ഇനി. ഏയ് അല്ല വന്ന മറ്റേ മകനല്ലേ, അതിന് സാധ്യല്ല. ആള് ഭയങ്കര ഫയറുള്ള ആളാണ് ഓൾറെഡി. ക്യാരക്ടർ കൊടുക്കോ. ആള് റിയാക്ട് ചെയ്യുന്നുണ്ട് ഓൺ ദ സ്പോട്ട് വേറെ രീതിയിൽ, മണ്ണൊക്കെ ഉപയോഗിച്ചു. നല്ല റോള്, പക്ഷെ നല്ല റോളോ, ഭയങ്കര എനർജി. ധനുഷിന്റെ ഒരു വൈബും കിട്ടുന്നുണ്ട് അറിയോ ക്യാരക്ടറിന്. കൊറേ എക്സ്പീരിയൻസ്ഡ് ആയിട്ടുള്ള ആളെ പോലെ ഉണ്ട്. വേറെ ഏതെങ്കിലും മൂവിയിലുണ്ടെങ്കിൽ പറയുന്നത്. தெருமுக்குள்ள வர மாதிரி நான் தெரியும். நான் வர சொல்லணுமா? ഓ പോലീസാണോ? டேய், உங்க அப்பா பேரு சிவசாமியா? ஆமா. ஐயா கூப்பிட்டாரு, வா. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் வருவீங்களோ? வால வாமா, இப்படி வா. எதுக்கு கேட்கும்ல, வந்து பார்க்க தானே போறேன். ஏய் அவட போய் சொல்ல, ரொம்ப பேசாத. கையெடுங்க, வந்துட்டு தானே இருக்கேன். வா. പോലീസ് തന്നെയാണോ? പണിയെടുക്കാനാണോ ഇനി? ഡൗട്ട് ഉണ്ട്. അറസ്റ്റ് ഒന്നും ചെയ്യാണ്ടല്ലേ കൊണ്ടുപോകുന്ന? போலீஸ் பிடிச்சிருக்கு, விட சொல்லி சொல்லுங்க. ஊருக்கு முன்னாடி உன் பையன் என் மகனை போட்டு அடிப்பான், நாங்க ஒண்ணும் செய்யாம ஐயா சாமி ஆளை விடுன்னு உங்களை கும்பிடணும். என்ன காட்டுல சொல்லாம கொள்ளாம நீங்க தானே ஆளா இருக்கீங்க. கமலம் போடுற கிணத்துல நீங்க மோட்டர் போட்டு எல்லாத்தையும் உறிஞ்சிட்டீங்கன்னா எங்க பயிரெல்லாம் காயுது இல்ல. அந்த கிணத்துல எங்களுக்கும் உரிமை இருக்கு. பயிஞ்சிருக்காச்சு, உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த காட்டை முதல்ல பிரிக்கும் போது எங்களுக்கும் மூக்கையா குடும்பத்துக்கும் எங்க கிணறு போது அவங்க பாதை போதுன்னு தான் பதிஞ்சுக்கிட்டோம். நடுவுல நீங்க புகுந்து அவங்க காட்டை வாங்கி அதை சுத்தி வேலியை போட்டிய. சரி நம்மளாவது வார்த்தைப்படி நடந்துக்கோன்னு கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க விட்டா ഓ ബ്രേക്ക് ചെയ്യുന്നതാണ്. தண்ணி எடுக்க விட்டான் போட்டு தண்ணி எல்லாம் உறிஞ்சி உங்க காட்டுக்கு பாய்ச்சிக்க பாத்திய. அதை பார்த்து சும்மாவா இருப்பான், தடுக்க தானே செய்வான். தடு யார் வேண்டாம்னு சொன்னா அதுக்காக மேல கை வைப்பானோ? ஒரு மட்டு மரியாதை இல்ல. நீ உன் மகனை தராதரம் இல்லாம நடந்துக்கிட்டீங்க, அதை நாங்க வேடிக்கை பாக்கணுமா? என் அம்மையை தள்ளி விட்டாங்க தானே என் புள்ள அடிச்சான், அது எப்படி தப்பாகும்? இது சொல்லவே இல்லையப்பா. உங்களுக்கு பொம்பளை அடிச்சா பார்த்து நீ சும்மா இருப்ப, பதில் கடிக்கதான் செய்வ. அவன் ஏதோ கோவத்துல அடிச்சுட்டான். எவ்வளவு ரூபா வேணாலும் வாங்கி கொடுத்துருங்க. காட்டை என்னடே பேச்சு, இதுக்கு எப்படி காட்டு எழுதி வாங்க முடியும்? காட்டை எழுதி கொடுத்தா அவன் மகனை உடைச்சுடுது. நான் அவமானப்பட்டிருக்கேன், என் மகனை அடிச்சிருக்கான். ஏன் நரசிம்மா, அது உனக்கே நியாயமா இருக்கா? പെണ്ണുങ്ങളെ തൊട്ടൊന്നും ரூபா எவ்வளவு நாளும் கேட்க சொல்லுங்க, நான் கொடுத்துருது. இல்ல சிவசாமி, விவசாயத்துல லாபம் ஒண்ணும் இல்ல. அவன் தான் ரூபா தரங்கம்ல, வாங்கிட்டு காட்டை எழுதி கொடுத்துரு. அவன் மேல இருக்கிற கேட்ட ஆபரேஷன் வச்சுடுவான். அந்த காடு என் வீட்டு மாவுக்கா எண்ணங்கார எழுதி கொடுத்தது, அதை நான் பாத்துக்கிடுதேன், அது மட்டும்தான். பிள்ளை முக்கியமா இடம் முக்கியமா? முருகேசத்தை கழிச்சு சொல்லுவான். സ്ഥലം வேணும்ல, கேட்க சொல்லாம நாளைக்கு அப்படியே காட்டை சம்பாதிச்சிடுவான். அனுசரிச்சு போ. அந்த காடு அவளுக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு தான் நியாயமா போய் சேரணும். அதை தவிர நீ வேற என்ன முடிவு எடுத்தாலும் நான் பஞ்சாயத்து கட்டுப்படுது. சிவசாமி பஞ்சாயத்து கட்டுப்பட்டு வராங்களா? நீ அதுபடி நடந்துக்கோப்பா. நீ பேசிட்டே இருக்க மாதிரி எந்த பண்ண ரெடியா இருந்தோம். அப்புறம் எங்களே என்ன கூட்டாங்க கேட்க, நீங்களே பேசி முடிச்சுக்கிட வேண்டியதானே? சரி என்னாச்சு, உங்க சொல்லுக்கு நான் கட்டுப்படுதேன். என்னப்பா நீ என்னப்பா சொல்ற? அந்த பையன் நடிச்சிருக்கேன், இவங்க பேச்ச கேட்டு அவன் வெளியே விட போறியா? பஞ்சாயத்து போய் எலெக்ஷன் வருது. ഓ എലക്ഷൻ ஓட்டு இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாது. அது வரைக்கும் என் புள்ள உயிருக்கு உத்தரவாதம் கொடுப்பியா? அப்படிலாம் ஏதாவது
பையனுக்கா நாங்க விட்டுறோம் மாடி. எலெக்ஷன் டேட் சறுக்கி உள்ள உயிரோடு கொடுத்து கட்டுப்படுதா எப்படி? அதான் கட்டுப்படுதுன்னு சொல்லிட்டோம்ல. திரும்ப திரும்ப அதே கேட்டு நீ கட்டுப்படுவப்பா, உன் தம்பியும் மகனும் சும்மா இருக்கணும்ல. அதெல்லாம் என் குடும்பத்துல என் வார்த்தையை கட்டுப்படுவாங்க. சிவசாமி, நாங்க எடுத்து சொன்னதா வடக்குறா குடும்பம் ஒத்துக்கிட்டு நீயே பார்த்தேல்ல, அதே மாதிரி நீயும் கௌரவம் பார்க்காம புள்ளைய காப்பாத்திக்கோப்பா. சின்ன வெறும் கௌரவத்தை சின்ன பண்ணா பத்திரமா பாத்துக்கணும்டி. எங்க இருக்கான்னு சொல்லிட்டானுல கொண்டு வச்சிருக்காங்க. அண்ணன் கூட்டு வர போயிருக்கான். நீ இதெல்லாம் போய் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காது. ஆமா, சாயந்தரம் 6 மணிக்கு பள்ளிக்கூடம் நடக்கு. குடிச்சிட்டு வந்து சலம்பது பாரு. அவங்கள குடிச்சிருக்கான். அம்மா நான் போறேன். நீ ஒண்ணும் பதறாத, முருகன் வந்துருவா. வந்துருவான். വന്നിട്ടില്ലല്ലോ ഇതുവരെയായിട്ടും വരാൻ തോന്നുന്നു. അടിച്ചിട്ടുണ്ടോ നന്നായിട്ട്? അടിച്ചിട്ടുണ്ടോ? നല്ലോണം അടിച്ചിട്ടുണ്ട്. അങ്ങനെ അടിക്കാണ്ടിരിക്കില്ലല്ലോ അവര്. മുരുവാ அடிச்சிட்டானுங்களா? சொல்லியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஸ்டேஷன் உள்ள போனா அவனு என்ன பண்ணுவான்னு அப்பாவுக்கு தெரியும்ப்பா. அப்பாவால ஒண்ணும் பண்ண முடியாம போயிட்டேன். அவன் மவன் அந்த காட்டுல வேலை செய்த பையன்மொழி அடிச்சு அசிங்கப்படுத்திருக்கோம். இது கூட செய்யலாம் அவன் என்ன அப்ப? அதான வந்துட்டோம்ல. ശരിക്കും അപ്പനായി മാറുന്നല്ലേ അല്ലേ? പക്ഷെ ആ ക്യാരക്ടറേ ധനുഷ് ഒരേ സമയം ചെറുപ്പക്കാരൻ്റെ അഭിനയിക്കും. അതെല്ലാം ജാഗ്രതയാ இருக்கும். வாயில் எடுக்காரு பாரு. சிதம்பரம் அங்க என்ன பண்ணுத? அவன் கை ஒரு தண்ணி ஊத்து. நினைச்சேன் நடு வீட்டுல கக்குவாரு. வேண்டாம், நான் தொடக்கேன். அம்மையை தள்ளி விட்ட பயலோல எல்லாம் நீ அடிச்சல்ல. உன்னை புடிச்சிட்டு போன போலீஸ வெட்டணும்னு வெறி வந்திருந்தேன் எனக்கு. இவர் மட்டும் ஏன் இப்படி ரோஷமே இல்லாம இருக்காரு? இவர் என்ன அளவு பண்ணிட்டு வந்து இப்படி கிடக்காரு தெரியுமா? அந்த ஊர் ஆளுங்க காலில் விழுந்தாதான் உன்னை விடுவேன்னு வடக்குறான் சொல்லியிருக்கான். எல்லாரும் காலையும் விழுந்திருக்காரு. அப்பா சிதம்பரம் சொல்லுது நெசமா? சொல்லுப்பா நெசமா? ശരിയോ പണി 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 കിട്ടോ? സാധ്യതയുണ്ട്. തിയേറ്ററിലാണല്ലോ ഈ ക്യാരക്ടറാട്ടോ ഭയങ്കരമായിട്ട് ഇതാണത്.
ഇയാൾക്ക് ഇട്ട് പണി കൊടുക്കുന്ന പോലെ ഉണ്ട്. ഇൻസൾട്ട് ചെയ്തില്ല അച്ഛനെ ഭയങ്കരമായിട്ട്. நல்லா இருக்குல்ல? என்ன பாரு, காடிக்காரன் பெரிய ஆளாகும். ഇന്നലെ വേറെ ഏതോ വീട്ടില് പോന്നു. நான் மவனை அடிச்சேன், அதுக்கு நீ டேஷன்ல வச்சு அடிச்சிட்டேன், முடிஞ்சது. அப்புறம் என்ன அவனை மட்டும் கூப்பிடுத, உன் பொண்டாட்டி புள்ள தியேட்டர்ல வேலை செய்தெல்லாம் கையாளி எல்லாத்தையும் கூப்பிடு. நான் உன்னை அடிச்சிட்டேன் அவங்க கிட்ட போய் சொல்லு. இன்சல்ட் ஆகலே போனே எங்க அப்பா எல்லாரும் இவ்வளவு வைக்க போய் சொல்லு, சிவசாமி மகன் உன்னை செருப்பால அடிச்சிட்டான்னு. சாவுற வரைக்கும் ஞாபகத்துல வச்சிருப்பல்ல. ഭയങ്കര സ്ട്രോങ് ചാവുന്നവരെ ഇതാക്കിയിരിക്കില്ലേ ഫേസിൽ ആ ആറ്റിറ്റ്യൂഡ് അങ്ങനെ പിടിച്ചിട്ടുണ്ടാവും. സീൻ എന്ന് പറയുന്നത് വേറെ ആയിരുന്നു. അതായത് എന്താ പറയാ, ആ ഒരു സംഭവമില്ല, നമ്മൾ വേൾഡിലോട്ട് പോവാണ് ശരിക്കും. ആ ഒരു അസുരൻ മൂവിയുടെ ആ ഒരു വേൾഡിൽ നമ്മൾ ആ ഒരു ഗ്രാമത്തിലോട്ട് എല്ലാം നമുക്ക് ഫീൽ ചെയ്യുന്നു. ധനുഷിന്റെ ക്യാരക്ടർ എന്ന് പറയുന്ന ഒന്നിനും റിയാക്ട് ചെയ്യില്ല, അല്ല എല്ലാം ഇങ്ങനെ ഓക്കെ കുഴപ്പമില്ല എന്നുള്ള രീതിയിൽ ഇങ്ങനെ. അതായത് ഫാമിലിക്കൊന്നും പറ്റരുത് ആ ഒരു സംഭവം വല്ലാണ്ട് കാണിക്കുന്നുണ്ട്. അത് വൈഫിന്റെ അടുത്തായാലും ശരി, മക്കളുടെ അടുത്തായാലും ശരി, എല്ലാവർക്കും അതിനുവേണ്ടി എന്തും ചെയ്യാൻ റെഡിയാണെന്നുള്ളൊരു സംഭവം കാണിക്കുന്നുണ്ട്. പക്ഷെ മകനാണെങ്കിൽ പിന്നെ ഭയങ്കര സ്ട്രോങ് ആണ് അല്ലെ. എനിക്ക് തോന്നുന്നത് എന്താന്ന് വെച്ചാൽ മകന്റെ ക്യാരക്ടർ ചെയ്ത് ആരാന്ന് എനിക്കറിയില്ല, പക്ഷെ ഭയങ്കരമായിട്ട് ഇഷ്ടപ്പെടുത്തുന്നുണ്ട് നമ്മൾ ആ ക്യാരക്ടർ. പിന്നെ മഞ്ജു ചേച്ചി, പിന്നെ എനിക്ക് തോന്നുന്നത് ശരിക്കും ആ മഞ്ജു ചേച്ചിയുടെ ആ ഒരു ഫയർ ആണ് ശരിക്കും ആ ഒരു ക്യാരക്ടറിൽ നമ്മൾ കാണുന്നത്. അതായത് ഇനിയിപ്പോ അറിയില്ലട്ടോ ധനുഷിന്റെ ക്യാരക്ടർ എങ്ങനെയാണെന്നുള്ളത്. ഒരു റോൾ അങ്ങനെ കൊടുക്കാൻ എന്തായാലും എത്തില്ല. സംഭവം എന്താന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ നമ്മൾ ഈ മൂവി വന്ന സമയത്താണെന്നുണ്ടെങ്കിൽ നമുക്ക് ഈ ഒരു മൂവി കാണാനായിട്ടൊരു ഓപ്ഷൻ ഉണ്ടായിരുന്നില്ല. നമ്മള് പിന്നെ നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്യുന്നതായതുകൊണ്ടിട്ട് നമ്മൾ കാണാത്ത മൂവീസ് നമ്മൾ അങ്ങനെ വെക്കും, കാരണം റിയാക്ഷൻ ചെയ്യുന്ന സമയത്ത് ചെയ്യാൻ വേണ്ടിട്ട്. അപ്പൊ അങ്ങനെ വെച്ചൊരു മൂവിയും കൂടിയാണ് ശരിക്കും അസുരൻ. ശരിക്കും നമുക്ക് കുറെ ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു ആ സമയത്ത് കാണണം എന്നുള്ളത്. ഇപ്പൊ JK തന്നെ ഫസ്റ്റ് എനിക്ക് തോന്നുന്നു വെട്രിമാരന്റെ മൂവി കണ്ടത് വിടുതലയാണ്. ഞാൻ വിടുതല കണ്ടില്ല. അപ്പൊ അതുകൊണ്ട് തന്നെ എനിക്ക് ശരിക്കും പൊല്ലാതവനാണ് സ്റ്റാർട്ട്. ശരിക്കും അദ്ദേഹത്തിന്റെ ആ ഒരു ജേർണിയിലൊപ്പം തന്നെയാണ് ഏകദേശം വെട്രിമാരന്റെ ഫസ്റ്റ് പടം തൊട്ട് തന്നെ കണ്ടു തുടങ്ങിയ ആളാണ്. പക്ഷെ ഞാൻ ഏകദേശം അവസാനത്തെ പടം കാണുകയും ചെയ്തത്, അതിനുശേഷമാണ് നേരെ കൊല്ലാത്തവൻ കാണുകയും ചെയ്തത്. അപ്പൊ എന്തായാലും വെയിറ്റിംഗ് ഫോർ സംഭവം എന്തെങ്കിലും ഒരു ഈ സംഭവം വരാൻ സാധ്യതയുണ്ട്. അപ്പൊ ആ ഒരു മാജിക്കിനായിട്ട് നമ്മൾ വെയിറ്റ് ചെയ്യാൻ അടുത്ത വീഡിയോയിൽ കാണാം.